எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாருமே வந்து நம்மளோட எஃப்எஸ்டிக்காக உழைத்த அனைத்து பெண்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ எல்லா துறைகள்லையும் பெண்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறையா நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்போயெல்லாம் பார்த்தா யாரும் பெருசாக வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் இருப்பாங்க. பொண்ணுங்களாம் அப்போ ரொம்ப இதாக இருக்கனால பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பெருசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்காது, வேலைக்கு போகிறதுக்கோ. ஸோ இதே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுக்கும்போது ரொம்ப லோ லெவலில் தான் இருப்பேன். அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவ்வளோ பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ உமன் எம்பவர்மெண்ட்லாம் ரொம்ப இதாக இருந்தது இல்லையா. அதே இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இப்போ கழிச்சு இப்போ பார்க்கும்போது எத்தனையோ பெண்கள் வந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட்டில் போயாவது உழைக்குன்னு சொல்லிட்டு வெளியூர்லாம் போய் கூட நைட் ஷிஃப்ட்டோட ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. பிபிஓ, கேபிஓ, ஸோ இந்த மாதிரி வேலைகளும் வந்து செய்கிறாங்க. ஸோ நிறையா வந்து இப்போ பயம் இல்லாமல் வெளியே வருதுங்கிறது நிறைய சமுதாயத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு காலத்தில் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணுங்கிற ஒரு வேர்டே தாண்டி எங்களுக்கு யார் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போனா அந்தளவுக்கு மெச்சூர்ட் ஆகிட்டாங்க பெண்கள் எல்லாமே. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா பெண்களுமே வந்து வெளியுலகம் வந்து இப்போ எத்தனையோ பேர் வந்து உமன் ஆண்டர்பிரனர்லாம் நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய புது புது பிஸ்னஸ் ஐடியாஸு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒரு டீஷர்ட்க்கு வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு டிசைன் தயாரிக்கிற ஒரு கம்பெனிலேருந்து, ஒரு ஹேர் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுலேருந்து, ஒரு சாரீ சேல் பண்ணுறதுலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப எங்களால் என்ன முடியுமோ அதையாவது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு ஃபீல்டுங்கிறது எத்தனை பேர் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நிலா மேக்கோர் ஆர்டிஸ்ட்டில் சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேலத்துக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து வச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் ஒரு இதில் நம்ம சேலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் தொழில் முறையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஒரு ஈகோ அப்படிங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்போ ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் இந்த ஈகோவில் தான் வந்து எல்லாமே வந்து முடியுது. நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது இருந்து நான் உன்னை விட திறமையாக பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது இன்னமும் சில பெண்கள்லாம் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன பண்ணுற, உன்னை விட நான் சூப்பராக பண்ணேன், அவங்க என்ன பண்ணுறது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வருது. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சமம் தான், எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வரணும். அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாரும் மனிதர்கள் தான். ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது படைப்பில் உருவான ஒரு விதமே தவிர மற்றபடி உலகத்தில் இருக்காது அதே ஆண்கள் பெண்கள் தான். அதில் குழந்தைகள், பெரியவங்க, வயசானவன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கே தவிர மனித இனத்தில் இருக்கிறது 2 இனம் தான், ஒன்று ஆண் இனம் பெண் இனம். அதனால் இதில் வந்து ஒரு போட்டி பொறாமைகள் இல்லாமல் ஈகோ இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்பட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தலாம். ஏன்னா நாங்கள் படித்த காலகட்டத்திலலாம் பொண்ணு பக்கத்தில் உட்காருதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாம் எல்லாருமே பேசிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க. நாங்களாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பொண்ணுங்க பேசணும் அப்படின்னா அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அங்கே பாடுறா அந்த பையன் பொண்ணு பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாங்கள் படித்த காலத்தில் அது ஒரு காசிப்பாகவே பேசிக்குவோம். பசங்க பொண்ணு பேசிக்கிட்டாவே பெரிய விஷயம். அப்படிலாம் வந்து நாங்கள் வந்த காலத்தில் இப்போ எல்லாமே நடைமுறையில் சாதாரணமாகிடுச்சு. இப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் பேசுகிறாங்க. இப்போ எல்லாம் ரோட்டில் வந்து யாராவது பொண்ணுங்க பசங்க பேசினா பெருசாக யாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. அந்தளவுக்கு சமுதாயமும் வந்து மாறி இருக்கு. ஸோ நாங்கள் படித்ததெல்லாம் ஒரு பொண்ணு பையன் தனியாக நின்று பேசினாவே அதுவே ஒரு காசி பேசுவோம். பாருங்கள் காலம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு வயசானவங்களாம் சொல்லிடுவாங்க நின்று பேசினாவே. இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா பேசுகிறாங்க. பட் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து சமுதாயமும் வந்து அப்கிரேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே வந்து பழகிட்டாங்க. அப்போ அடுத்த சமுதாயமும் வந்து ரொம்ப சூப்பராக முன்னேறும். இந்த ஃப்ரீடமை தாண்டி எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமந்தான், எல்லாரும் வந்து வேலைக்கு போகலாம், எல்லாரும் வீட்டை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்காங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான உண்மையாக இருக்குது. ஏன்னா முன்னையெல்லாம் வந்து பெண்கள் வந்து முடியாது, எப்படி ஃபேமிலியும் பார்த்துட்டு எப்படி சார் வேலைக்கு போகிறதுங்கிற ஒரு கட்டமைப்புகளே இருந்தாங்க. ஆண்களும் விட மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் குடும்பத்தையும் பார்க்க முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா எக்கனாமிக்கலாக வந்து அந்தளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து வந்தனால ஆண்களுக்கு சப்போர்ட்டாக பெண்களும் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒன்று. ஸோ அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது நம்ம பாராட்டலாம். அதனால் உமன் ஆண்டர்பிரனர் உருவாகி இருக்காங்க. எல்லா துறைகள்லையும் உமன்ஸ் வராங்க. இப்போ நான் கூட இப்போ அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கேன். ஸோ எனக்கு ஈக்குவலாக அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் பெண்கள்லாம் பார்த்தோன்னா அதை விட சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களோட என்னாலேயே போட்டி போட முடியல. என்னடா அது நம்ம அஸ்ட்ராலஜிலையும் நல்லா டேலண்டாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா பெண்கள் வந்து ஏகப்பட்ட அஸ்ட்ராலஜி வந்து வந்திருக்கிறாங்க. நீயான ஷோவில் பார்த்ததெல்லாம் நம்மளோட கான்டாக்டில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் தான். எல்லாம் முன்னாடி எல்லாம் உட்காந்துருப்பாங்களே அத்தனையுமே நம்மளோட கான்டாக்டில் இருக்கிற அத்தனை பெண்கள் வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஸோ எல்லா துறைகளையும் வந்து வேகமாக வந்து ஒரு இதாக இருக்குது. ஒரு ஆண்களால் கூட போட்டி போட்டு வின் பண்ண முடியல.
ஸோ முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆண்கள்லாம் வந்து போட்டி போட்டு எல்லாத்துலேயும் குயிஸ் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா ஆண்கள் அதிக பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா பெண்களும் ஈக்குவலாக இருக்கிறனால ஒரு படிப்பு சம்மந்தத்து கூட லேர்னிங் கூட நம்மளோட இதில் கூட கோர்ஸில் கூட உமன்ஸ் தான் அதிகம் இருக்கிறாங்க ஆண்களை விட. ஏன்னா நிறைய கற்றுக்கணும், நிறைய முன்னேறணும் அப்படிங்கிற தாட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்குங்கிறது ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா சில பெண்கள் பண்ணுற தவறுனால பெண்களுக்கு எதிரியாகவும் மாறிடுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த தப்பா பண்ற பெண்கள்னால ஒட்டுமொத்த பெண்களே சரியில்லை அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இது ஆண்களோட இனத்திலையும் அதே தான் இருக்குது. ஆண்கள் பண்ற ஒரு சில பேத்தோட இதனால ஒட்டுமொத்த ஆண்களும் வந்து இதா இருக்குது. அப்ப ரெண்டு பேர்த்துமே அந்த தவறுகள் வந்து இருக்கு. அப்ப ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த ஒரு சில பேர் பண்ணக்கூடிய பெண்களும் அந்த ஒரு சில பேர் பண்ண ஆண்கள்னால ஒட்டுமொத்தமா யாரையும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சிருக்கிறேன். நான் சில நேரங்களில் மனிதர்கள் மேலேயே எனக்கு வெறுப்பெல்லாம் வரும். என்னால் எல்லாருமே செல்ஃபிஷாக இருப்பாங்களா அப்படிங்கிறப்ப அப்பப்போ சில பேர்லாம் நல்லவங்களை பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளோ ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே. இப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது எத்தனை பேர் எனக்கு டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க, சார் எப்படி இருக்குது சரியாயிடுச்சா அப்படிங்கிறப்ப நான் எனக்கே ஆச்சரியப்படுவேன். டெய்லியுமே விசாரிக்கிறாங்களே, சரி பண்ணுறாங்களே, ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு தோணும். பரவாயில்ல இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு நானே கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய புது மக்களை சந்திக்கும் போது எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. லைஃப் அப்படிங்கிறது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். அதனால் போட்டி அப்படிங்கிறது இல்லை. இப்போ பெண்கள் படிக்கிறாங்கிறதுக்காக ஆண்கள் போய் படிக்கிறது, ஆண்கள் இதை செய்கிறாங்க பெண்கள் செய்கிறது இல்லாமல் ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உருவாயிருச்சு. ஸோ ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெண் படித்தால் உயரும் அப்படிங்கிறத தாண்டி ஆண் பெண்கள் ரெண்டு பேர் சேர்ந்தே அதை முயற்சி பண்ணி குடும்பத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை செய்யக்கூடிய இதில் பண்ணாமல் குடும்பத்தோட முன்னேற்றத்தில் அந்த ஈக்குவாலிட்டி பார்க்கணும். அந்த செய்யக்கூடிய வேலைகளில் நீ சமைச்சா நான் ஒரு நாள் சமைப்பேன், அந்த கோயசர்லாம் காமெடி மாதிரி நீ ஒரு வேலை செஞ்சால் நான் வேலைக்கு போ அப்படின்னு பிரிச்சுக்கிறது வந்து ஈக்குவாலிட்டி கிடையாது. குடும்பத்தை முன்னேற்றத்தில் அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும். வருமானத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணி இந்த மாதம் செலவுகள் நீ பண்ணுறியா, அடுத்த மாதம் செலவுகளை நான் சமாளிச்சேன் எப்படியாது அப்படிங்கிற அதில் ஈக்குவாலிட்டி பண்ணணும். ஸோ எல்லா துறைகளையும் வரணும். ஒரே துறையில் இப்போ சேச்சுரேஷனும் சம்டைம் ஆகும். இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் போய் படிக்கிறது, சாரீ சேல் பண்ணால் எல்லாரும் சாரீ சேல் பண்ணுறது, அதுவும் வந்து சேச்சுரேஷன் ஆயிரும். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதனால் என்னோட ஃப்ரெண்ட்லாம் பார்த்தோன்னா ட்ரைனிங் வந்து ஹைதராபாத், மும்பை எல்லா இடத்துலையும் போய் எடுக்கிறாங்க. அந்த துறையில் வராங்க. புதுசாக துறைகள்லாம் இருக்குது. அதனால் ஒரே துறையை டார்கெட்டாகவும் வச்சுக்கூடாது. இப்போ மெகந்தி போகிறது அப்படின்னா மெகந்தி பிடிச்சிச்சுன்னா அவங்க ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட்டாக மாறிடுறாங்க. அது மாதிரி அந்த ஒரே இதுலேயே இருக்கிறாங்க. அந்த ஒரு இதில் இருந்தும் வெளியே வரணுங்கிறது என்னோட இது. இப்போ மெகந்தினா மெகந்தி, வீட்டில் ப்ரௌனி தயாரிக்கிறதுனா ப்ரௌனி தயாரிக்கிறது, சாரீ சேல்னா சாரீ அப்படிங்கிறத தாண்டி இன்னும் நிறையா துறைகள் இருக்குது. வெளி உலகத்தில் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பெட்ரோலியம் இன்ஜினியரிங்லாம் இருக்குது, டேட்டா சயின்ஸ்லேயே அதில் எக்கச்சக்க துறைகள் இருக்குது, ஏஐக்குள்ளே நிறைய துறைகள் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் எத்தனையோ ப்ராடக்ட் இருக்குது. அந்த எல்லா துறைகளையும் பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவும் என்னோட ஆசையாகவும் இருக்குது. ஸோ நான் முதல்ல இதே உமன்ஸ் டேவை கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது என்னோட பாப்பா இல்லை, எனக்கு பெண் குழந்தை வேணும்னா என்னோட குழந்தையோட இந்த உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்தையுமே ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி வந்து முயற்சி பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுங்கள். உங்களோட ஹைட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து ஒரு லெவலில் வந்து என்னை மீட் பண்ணும்போது சார் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து எனக்கு ஒரு உங்களுக்கு சார் அப்படிங்கிற பெருமை வந்து எனக்கு கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஹை லெவல் போயிட்டு ஒரு நாள் மீட் பண்ணும்போது எனக்கு பார்த்தா தான் அந்த பெருமை எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நான் எல்லாத்துட்டையும் எதிர்பார்க்கறது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி உமன்ஸ் டே. அகைன் நம்ம மீட் பண்ணுவோம் அடுத்த உமன்ஸ் டேயில்.